அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் இன்றைக்கும் காலையில் வாசிக்கும்போது சங்கீதத்தில் எதை வாசித்தோம்? 5ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம். அதில் எந்த வசனத்தை நாம் தியானித்தோம்? 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். இதில் இந்த வசனத்தை தான் மறுபடியும் நமக்கு பார்க்க போகிறோம். அப்போ காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத புலம்பல் புத்தகத்தில் இருந்து நம்ம பார்த்தோம். காலையிலே அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இப்படி காலையில் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய சிநேகிதர்கள் என்று அந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் நாம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். இப்போ தேவனுடைய சிநேகிதனாக கர்த்தர் யாரெல்லாம் அதிகாலையிலே ஜெபம் செய்கிறார்களோ, ஆண்டவரை தேடுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய சிநேகிதர்கள். அல்லேலூயா. கடவுளின் நண்பர்கள். அதைத்தான் யோவான் 15வது அதிகாரத்துல 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அவருக்கு என்ன மாறிடுறோமா? சிறந்த நண்பனாக நாம் மாறிவிடுகிறோம். கடவுளின் நண்பனாக நாம் மாறிவிடுகிறோம். இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ இங்க அவர் சொல்றாரு, காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர் அப்படின்னு தாவீது சொல்றார். இப்போ இந்த வசனம் காலையிலே என் சத்தத்தை கேளும். காலையில உங்களை கூப்பிடுறோம்ப்பா, உங்ககிட்ட நான் ஜெபம் பண்றேன்ப்பா, புதிய நாளை எனக்கு தந்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றேன் அப்படின்னா என் ஜெபத்தினுடைய சத்தத்தை நீங்க கேளுங்கப்பா. என்ன பண்ணணும்? அவரு கேட்கணும். இப்போ இதே சங்கீதம் 3ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அவரை கூப்பிடக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டேன்? ஆமா, சத்தமிட்டு எப்ப கூப்பிடுவாங்க? நார்மலா இருக்க கூப்பிடுவாங்களா? பிரச்சனை வந்து கூப்பிடுவாங்களா? ஆமா, வயிற்று வலி தாங்க முடியல, ஏசப்பா அப்படின்னு கத்துவாங்க. சத்தம் பிரமாதமா இருக்கும். வாழ்க்கையில வியாகுலங்களும் இன்னல்களும் துன்பங்களும் வரும்போதுதான் சத்தம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த பாடல் கூட அந்த வரிகள் அப்படி அழகா வருது இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு என்றி கூப்பிட்ட உடனே அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து, அதான் பர்வதம் தேவன் தங்குமிடம்.
பரிசுத்த பர்வதம் சாதா பர்வதம் இல்லை. மற்ற இடங்கள்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பரிசுத்தர் மட்டுமே இருப்பார். அந்த இடம் முழுவதுமாக பரிசுத்தமாக இருக்கும். அதனால அவர் தங்கக்கூடிய பர்வதத்துக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பரிசுத்த பர்வதம். அல்லேலூயா. என்ன பர்வதங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்த பர்வதம். ஆமா, பரிசுத்த பர்வதத்திலிருந்து. ஆமா, இந்த பரிசுத்த பர்வதம் அங்க இருக்கிறார். இப்ப அவர் மட்டும்தான் இருப்பாரா? இல்ல, நான் போய் மறுபடியும் வருவேன். வரும்போது உங்களை கூட சேர்த்துக்கொள்ளும். ஆமா, அப்போ நமக்கு ஸ்டே, அவர் எங்க ஸ்டே பண்ணிருக்கிறாரோ அங்கதான் நமக்கு அகாமடேஷன். அல்லேலூயா. அங்கதான் நமக்கு அகாமடேஷன் வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 15:1, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? அல்லேலூயா. எல்லா பாட்டும் பாடி நிலை நிற்பவன் யார்? நிலைத்து நிற்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? ஆமா, ரொம்ப அழகா பாடி, நாவினால் புறக்கூடாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அயலான் மீது சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த பர்வதம் என்பது அவருக்கு மட்டும் சொந்தமல்ல, எனக்கும். இதை சொல்றதுக்காக சொன்னேன். இப்போ அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க பக்தன் எப்படி சொல்றாரு? 5வது வசனத்துல, எனக்கு என் சத்தத்தை கேளும் அப்படிங்கிறார். இங்க 3வது அதிகாரத்துல எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாராம்? இப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களோ கேட்கலையோ, நல்லா கவனிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ, எப்படி? இதோ படிங்க. வாசல் படியிலே நின்று என்ன பண்றாரா? வாசல் படியிலே நின்று தட்டுறாராம். யார் வீட்டு வாசப்படி? உங்க வீட்டு வாசப்படியில தட்டுறாரு. இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கும்போது வேற யாரோ தட்டுற மாதிரி கேட்கும் சத்தம். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன் வீட்டு வாசப்படியிலிருந்து தட்டுறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் உன் வீட்டு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அடுத்து ஒருவன் யார் சத்தத்தை? அவருடைய சத்தத்தை நீ கேட்கணும். அவருடைய சத்தத்தை நீ, அவர் சத்தத்தை கேட்டா கதவை திறப்பே திறக்க மாட்டியா? அவர் சத்தம் வராம வேற எதுவும் சத்தம் வந்தா உள்ள போய் டோரை 2 பூட்டு ஸ்ட்ராங்கா போட்டு கூட்டிக்குவேன். நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இப்ப எந்த சத்தம் உனக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும்? இப்ப அவர் சத்தமா இருந்தா நைட்டு 12 மணினா எந்த டைமையும் நீ பார்க்க மாட்டேன். அவர் எப்படி வருவாங்க? இரவில் திருடன் வருகிறது போல அப்படிதான் போட்டு பைபிள்ல. அப்ப அவர் வந்து தட்டும் போது சத்தம், அவர் சத்தம்னா நீ சந்தோஷமா போய் கதவை திறப்ப. ஆனா அவர் சத்தம்னு உனக்கு தெரியல, வேற சத்தமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நைட்டெல்லாம் தூக்கம் வராது. நைட்டெல்லாம் தூக்கமே வராது. ஆந்திராவுக்கு தான் ஜெபம் பண்ண போறோம். நீ வந்து வருது பயணப்பள்ளிக்கு ஜெபம் பண்ண போறோம். உங்க பேர் இல்லையா? 1 மாசமா தூங்கவே இல்லை. குழந்தை கை குழந்தை வச்சிருக்காங்க. 1 மாசமா நாங்க தூங்கவே இல்லை. ஏன்னா நைட்டெல்லாம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் கதவை தட்டுறது மட்டும் இல்லாம மேல கல்லவாரி போடுறாங்க. வீட்டுக்கு மேல பெரிய பெரிய கல் வந்து விழுந்து வீட்டுக்கு மேல ஒரே சத்தம். 1 மாசம் ஆச்சு தூங்கல. பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. வீட்டுல படுக்க முடியல, தூங்க முடியல. நைட்டெல்லாம் ஒரே சத்தமா இருக்கு. 1 மாசமா தூங்க முடியல. அப்படி நாங்கெல்லாம் போயிடுவோம் அந்த வீட்டுக்கு. எங்கதான் சத்தம் வருதுன்னு பார்க்கணும்.
ஒரே ஜெபம், ஒரே ஒரு ஜெபம். அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேளு, வேற எந்த சத்தமும் வராது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்த மாசம் அந்த சாட்சி நேரத்தில் அந்த அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க, அன்னைக்கு நைட்டு இருந்து சத்தமே வரலையா, சத்தமே இப்ப நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற காதா உன் காது மாறணும். கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டருள்வீர் அப்படின்னு தாவீது இங்க சொன்னார். அடுத்து நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் அப்படிங்கிறார். ஆனா அவர் சத்தத்தை நீ கேட்கணும்ல. ஆமா, அவர் சத்தம் எப்படிப்பட்டது? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருத்தன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் அப்படின்னா ஆகாரம், அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீ கேட்கறியோ கேட்கலையோ, எப்படி சொல்லுங்க, நீ அவர் சத்தத்தை கேட்கறியோ கேட்கலையோ, அவர் உன் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அந்த சங்கீதம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் தான். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து யாருக்கு? நிச்சயமா உன் சத்தத்தை கேட்பார். ஏன்னா இங்க தாவீது அதுதான் சொல்றார், நான் கூப்பிட்ட சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார், என் சத்தத்தை அவர் கேட்டார் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவருடைய காது கேட்கிற காதா கேட்காத காதா? சத்தத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. உன்னுடைய கூப்பிடுதல் சத்தத்தை அவர் கேட்பார். நாம எப்படி நான் வெளியே நின்று ஓடு கத்தணுமா, அது ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து கூடி அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படியே பயங்கரமா கத்தி ஜெபம் பண்ணணுமா? நான் எப்படி அவரை கூப்பிடணும் அதை சொல்லி கொடுத்தார் அவர். மத்தேயு 6வது அதிகாரத்துல 6வது வசனத்துல மலை பிரசங்கத்துல கிளியரா சொல்லி கொடுத்தார். நீயோ படிங்க, மத்தேயு 6:6 ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லிட்டு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை நீ ஊருக்கே பேனர் அடிச்சு ஒட்டணும் அவசியமே இல்லை. உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் ஜெபம் ஜெபம். எனக்கு அது மட்டும் தான் தெரியாது, வேற எல்லாம் தெரியும். நிறைய பேர் ஜெபம் மட்டும் எனக்கு பண்ண தெரியாது, வேற எல்லாம் தெரியும். சாப்பிட தெரியும், மேக்கப் பண்ண தெரியும், வண்டி ஓட்ட தெரியும், ஃப்ளைட் கூட என்னால் ஓட்ட முடியும். ஜெபம் மட்டும் பண்ண தெரியும். ஜெபம் மட்டும். அநேகர் இன்னும் ஊமையா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஊமையா இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை ஒரு 2 வயசு வரைக்கும் பேசாம இருந்தா பரவாயில்ல. அது வருஷக்கணக்காக பேசாமலே இருந்தா என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்களா இல்லையா? கூட்டிட்டு போறாங்களா இல்லைங்களா? குழந்தை பேசலைங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்கிட்ட கூட்டு போற மாதிரியே இருக்கு. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பேசுகிறோம், நாமும் பேசுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. வாயில் திறக்கப்பட வேண்டும். அப்பா அப்படின்னு அவர் கூப்பிடணும். அவர் தான் ஒரிஜினல் ஃபாதர். அவரை கூப்பிடணும். கூப்பிட்டு அவர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறார், தூரமா இல்லை. எங்க இருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறார். நீ எப்ப கூப்பிடுவ, இன்னும் கூப்பிடலையே, நீ எப்ப கூப்பிடுவ? பக்கத்திலே இருக்கிறார். நீ எப்ப கூப்பிடுவ? என்னை கூப்பிட மாட்டேங்குது. கூப்பிடு ராஜா, கூப்பிடுமா, கூப்பிடுப்பா. பக்கத்திலே இருக்கிறார். நீ
கூப்பிட மாட்டியா, என்னை கூப்பிட மாட்டியா? ஆமாம். அதனால இந்த வசனம் சொல்றேன், சமீபமாய் இருக்கிற தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ராஜா கூப்பிடுறார். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது 55 வயசு அவருக்கு, 55 வயசுல ஒரு டிசீஸ் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இது தேராது அப்படின்னு. ஊழியக்காரரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர். வீட்டில் போய் படிங்க. ஏசாயாவின் புத்தகம் 38வது அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். உன் கதை முடிஞ்சிச்சு, சங்குதான். பேனர் போடு, ரெடி பண்ணு. உனக்கு அடுத்து யார் ராஜா? உனக்கு வாரிசே இல்லை. ஏன்? அவனுக்கு 55 வயசு. there is no next generation. யார அடுத்து ராஜா பார்க்கறது அவனுக்கு தெரியல. குழம்பிட்டான், ஒண்ணும் முடியல. ஆனா பாருங்க, ஜெபம் என்ன பண்றான்? ஜெபம். அப்பா எங்க போய் ஜெபம் பண்றான்? போடு உபவாச கூட்டம், சிறப்பு உபவாச கூட்டம், வல்லமையுள்ள உபவாச கூட்டம். எல்லாரும் வாருங்கள். கட்டா, பேயா, நோயா, பலவீனமா, எல்லாரும் வாங்க. கூடி ஜெபிக்கிற கூட்டமா? இல்ல. தனியா போயிட்டு சோருக்கு முன்னாடி போய் நின்று தனி ஜெபம். தனியா போயிட்டு அவன் சுவர் புறமாக திரும்பி கண்ணீரோடு அழுது கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்த ராஜா எசேக்கியா. அல்லேலூயா. அவன் ஜெபித்த ஜெபம், கதவை பூட்டிக் கொண்டு அவன் சுவர் புறமாக திரும்பி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட சத்தம் பரிசுத்த பர்வதத்தில் கேட்டது. அல்லேலூயா. சங்கீதம் 3 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டருளினார் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த பர்வதத்தில் அந்த சத்தம் கேட்டது. தேவன் அங்கே என்ன செய்தார்? ஏசாயா ஊழியக்காரனை கூப்பிட்டு, ஓ ராஜா, அவன் என்னை நோக்கி ஜெபம் பண்ணிட்டான், என்னை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்தான். நீ போய் அவங்கிட்ட சொல்லு, உன் நாட்களோட எத்தனை வருஷம் கூட்டுவேன்? 15 ஆண்டுகள் கூட்டுவேன். கர்த்தர் கூட்டினாரா இல்லையா? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். 55 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். 58 வயசுல கர்த்தர் அற்புதமான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். என்ன குழந்தை? எத்தனை வயசுல கொடுத்தாரு? 58 வயசுல எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை நல்ல பேசுற குழந்தை. என்ன குழந்தை? ஆமா, அது நல்ல பேசுற குழந்தையா இருந்ததால அந்த குழந்தை 12 வயசுல ராஜாவாயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை வயசுல ராஜாவாச்சு? பேசும் குழந்தை 12 வயசுல இஸ் தி கிங் ஆஃப் ஜெருசலேம். ஆமா, என்ன ஆச்சரியம் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவன் ஜெபத்தை கேட்க இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு பிரியமானவர்கள், காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர். அவர் சத்தத்தை நான் கேட்கிறேனோ இல்லையோ, ஆனா அவர் என் சத்தத்தை கேட்கிறார். அவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை மேன்மையுள்ள ஒரு தெய்வத்தை நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை தேடு. உன் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் எல்லா வியாகுலங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை உன்னால் மட்டும்தான் வைக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன் சத்தத்தை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். அவர் உன்னோடு பேசுகிறவர், ஆனால் நீ பேசும் சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய புதிய சாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குவார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் உண்டாக்க முடியும், வேற யாராலையும் உண்டாக்க முடியாது. ராஜாவாகிய எசேக்கியா செத்து போயிடுவார்.
அப்படின்னு தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னாரு. ஆனா அவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் அந்த செத்து போகக்கூடிய சரீரத்தை உயிருள்ள சரீரமா மாத்தினது மட்டும் இல்லாம 15 வருஷம் கேரண்டி கொடுத்து. எத்தனை வருஷம்? ஒரு ஃபேனுக்கு மோட்டருக்கு 10 வருஷம் கேரண்டி, ஒரு வாஷிங் மிஷின் கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் கேரண்டி, ஃப்ரிட்ஜுக்கு கேரண்டி. அந்த மோட்டர் என்ன ஃபால்ட் வந்தாலும் அது இம்மிடியேட்டா புதுசாக நாங்கள் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணாலும் சரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆனாலும் சரி, இந்த ஆப்ரேஷனுக்கு நாங்கள் முடிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு 15 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். அப்படி அவருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா 100 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கூட சொல்லலை. அல்லேலூயா. ஒரு மருத்துவர் கூட சொல்ல. ஆனா அருள்நாதர், பரிசுத்த தேவன், வல்லமையுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், உன் தகப்பன், அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் உனக்கு 15 வருஷம் எந்த பிரச்சனையும் வராது. எத்தனை வருஷம்? 15 வருஷம் உனக்கு எந்த பிரச்சனையும் வச்சா வராது அப்படிங்கிற அஷூரன்ஸ், அந்த கேரண்டி அவர் கொடுக்குறாரு. அந்த கேரண்டி மட்டும் கொடுக்கல, அதற்கு பிறகு ராஜாவாகிய மனாசே அந்த குழந்தையை வந்து அவன் ராஜாவாகவும் ஆக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. யாருக்கு செவி கொடுத்தார்? எனக்கு செவி கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு, வேற யாருக்கு இல்லை, எனக்கு. யாருக்கு? எனக்கு. ஆமா, எங்க அப்பா எனக்கு செவி கொடுத்தார். அவர் ஏன் சத்தத்தை கேட்டார். நான் கூப்பிட்டேன், அவர் ஏன் சத்தத்தை கேட்டார். ஆமா, அவரு பெரிய ஆளுங்க, மெட்ராஸ்ல இருக்கிறார், ஊழியர். அவர்கிட்ட மட்டும்தான் ஏசப்பா பேசுவார், வேற யார்ட்டையும் பேச மாட்டார். அங்க போயிட்டு கார் போட்டு அங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லைங்க அங்க போலாங்க, விருதுநகர் போலாங்க, அவர்கிட்ட கரெக்டா ஆண்டவர் பேசுவார். தூத்துக்குடி போலாம், அவர்கிட்ட சூப்பரா பேசுவார் ஆண்டவர். அறிவு கெட்ட ஜனமே, தேவன் உன்னோடு பேசுகிறவர். அல்லேலூயா. அவர் உன்னோடு பேசுகிறவர். தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று இங்கே வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். இன்றைக்கு நாம் வார்த்தையிலே பலப்படுவோம், கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுவோம். அவர் நம்மோடு பேசுகிறவர். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அதுதான் இங்க தாவீது சொன்னார், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் வருவோம். இந்த புதிய மாதத்துல, இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சியை உண்டாக்கி ஆகணும். அல்லேலூயா. சாட்சி, என் வாழ்க்கையை நீ சாட்சியாக நிறுத்தும் அப்பா. உம்முடைய சாட்சி என் வாழ்க்கையில வேணும். கர்த்தருடைய வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னோடு கூட பேசுகிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் பொய் சொல்லாது. இன்றைக்கு நான் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து